என்ன ஆகுது? எங்கேயோ எனக்கு தெரியுது. என்னது இது போர்டு? என்டர் ஃபேக்டரி. ஓ, இங்கே போகக்கூடாதுன்னு கூண்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நாம் தானே கேங்ஸ்டர்ஸ். என்னது இங்கே பாருங்க, என்ட்ரன்ஸ்லேயும் கொடூரமான மார்க் போட்டு வச்சுருக்காங்க. கேமராமேன், உங்களுக்கு தானே எதுவுமே இல்லை, இது போட்டுக்கோங்க. எனக்கு தானே அந்த மார்க்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம இது என்னடா இருக்குதோ நம்ம ரிசப்ஷன் பண்ண போகிறோம். கமான், நீங்களும் இந்த மாதிரி பாட்டிலாம் சேர்த்து வச்சு நீங்கள் ரீசைக்கிள் பண்ணியாவது இந்த மாதிரி நல்லது செய்யுங்க. பாருங்க, இங்கே எவ்வளோ பாட்டில்ஸ் வச்சுருக்காங்கண்ணே. இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம பிளாஸ்டிக்கை வச்சு நம்மளால் நிறையா டிசீஸ் வருது, அதை நம்ம காப்பாற்றணும். ஆனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. இங்கே பாருங்க, இங்கே குண்டான பாட்டில் இருக்குது, அங்கே குட்டியான பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, குண்டான பாட்டில் முடியும், இதோட முடியும். ஒரு அந்த ஒயிட் கலர் மூடி எதுக்கு இருக்குன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். அது இந்த 3 பாட்டிலோட மூடி, அங்கே 2 தான் இருக்கும். 2 மூடி இங்கே பாருங்கள், 2 மூடி தான் இருக்கும். ஒரு பாட்டிலில் மூடியே இல்லை, ஆனால் தான் 2 இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப ரேரான டிலோஸ். ஆக்சுவலி இது நம்மளுக்கு கிடைக்கும். இது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரேர் ஃப்ரெண்ட்ஸ். இது எடுக்கிறது ஈஸி. இது வந்து அந்த ஆரஞ்சு கிலோ, இது வந்து 7up கிலோ, இது ரேரு. இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இது ரேர் தாங்க. இது வந்து இதோடது. இது வந்து இதுவும் கொஞ்சம் ரேர் தான். கெட்டப் இது புதுசாக வந்திருக்கு, ஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் தெரில. இங்கேயும் ஒன்று ரேரானது இருக்குது, ஆனால் இது எல்லாமே நசிங் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் போர்டுனா இந்த நம்ம படிக்கும் போதெல்லாம் ஃபிசிக்ஸ் படிக்கும் போது டிகிரி படிக்கும் போதெல்லாம் இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து இங்கே இருக்குது. இதான் இந்த பாட்டில் பார்த்து நாங்கள் உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியாச்சு. இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் கப்லேருந்து எல்லாமே இருக்குது. என்னது கேண்ட்ரி, இது வந்து ஒரு மிட்டாய் கப்பு, இது தயிர் கப்பு, அருண் ஐஸ்கிரீம். இங்கே வந்து ஒரு டைல்ஸ் இருக்குது, எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. இங்கே பாருங்க, இந்த சீக்ரெட். கேமராமேன் இங்கே வந்து பாருங்க. கேமராமேன், என்ன அது? ஓ, இப்போ தாங்க எனக்கு புரியுது. இந்த சர்க்கிள் சாட்சி இங்கே வந்து ஒரு டிசீஸ் உருவாக்கி அதில் வந்து ஒரு மனுஷனை உருவாக்கி ஜாம்பியாக்கி இந்த உலகத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. ஓ மை காட், இதெல்லாம் யாருங்க தடுக்க போகிறாங்க? இதெல்லாம் எப்படியாவது நம்ம தடுத்தாகணும். ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே யாரோ வந்திருக்காங்க. இதுதான் கன்னுன்னு நினைக்கிறேங்க. கன்று மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நிற்கணும். இந்த சைடு நின்றுட்டு இதுதான் இது வந்து டெலஸ்கோப்புன்னு தான் இந்த பேர் தெரில. இங்கே வந்து வச்சுட்டு அப்படியே இப்படி வச்சு ஏன் பண்ணி சுடுவாங்க. மனுஷங்க எல்லாமே சுட்டு அந்த சரக்கு ஊற்றி திருப்பி மெல்ட்டாக்கி ஜாம்பியாக ஆக்குவாங்க. ஆனால் இதுக்குள்ள நம்ம போயிட்டோம், நம்மளுக்கு எதுவும் ஆகலை. இது என்னது? இது என்னைய கொள்ளுது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு
ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பார்ட் 2 கண்டிப்பாக வரும்.